ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட புனிதமான நாள். இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய இரக்கத்தையும் மீண்டும் மீண்டுமாய் அவர் பாதத்தின் அருகிலே அமர்ந்த பொழுது நமக்கு நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான நாளாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு அமைந்திருக்கிறது. எனவே இயேசுவின் அந்த திரு இருதயத்தில் நம் அனைவரையும் ஒப்பு கொடுத்து, நம் அனைவரையும் மட்டுமல்ல, நம் குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஏற்று ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே, மேலும் இம்மானுவேல் காந்தி வெண்ணிலா குடும்பத்தில் மரித்த காந்தாமணியினுடைய ஆண்களை பாற்றி காணியானது லாரன்ஸ் ரெஜினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகும். குறிப்பாக அவர்களுடைய மகள் மரிய குளோரிட்டா தேர்விலே வெற்றியடைந்ததற்காகவும் இனி வருகின்ற காலங்களில் அந்த குழந்தையை ஞானத்திலும் தெய்வீக பயத்திலும் பெற்றோருடைய பாதுகாப்பிலும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்களுடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளி முள்ளே உமது இரக்க செயலை எங்கள் நிலைத்திருக்க செய்து இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராத நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 17 முதல் 4ஆம் அதிகாரம் 1 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நான் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்ததை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால்
தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றுக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சிக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் இருக்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குறத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உன் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வளர்ந்து வருகின்ற இந்த அறிவியல் உலகத்திலே கலாச்சாரங்கள் மட்டும் மாற்றப்படுகிறது என்று நாம் நினைக்கின்றோம். கலாச்சாரத்தோடு தீய எண்ணங்களும் தீய சக்திகளும், களவு செய்யக்கூடிய தவறான எண்ணங்களும் இந்த மண்ணுலகிலே தொடர்ந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நன்மைகள் எந்த அளவிற்கு வேகமாக வளர நினைக்கிறதோ அதைவிட தீமைகளும் அநீதிகளும் அட்டுழியங்களும் தான்
வெகு வேகமாக தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. அது இன்று மட்டுமல்ல, ஆதியிலிருந்தே இந்த நிலைமையை இந்த உலகத்தில் நாம் கண்டு கொண்டேதான் இருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியின் மக்களை விட இந்த தலைமுறையினர் தங்கள் தலைமுறையினரிடம் எப்படி முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, வீட்டு தலைவர்களுடைய அந்த பணியாளர் பொறுப்பாளர் தவறு செய்கிறான் என்பது உரிமையாளருக்கு தெரிய வருகிறது. இவ்வாறு தன்னுடைய பொருட்களை, தன்னுடைய செல்வங்களை அவன் அழித்துக் கொண்டிருக்கின்றான், அவனுக்கு என்று சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறான் என்று தெரிந்தவுடனே உரிமையாளர் அந்த பொறுப்பாளரை அந்த பொறுப்பிலிருந்து வெளியேற்றுவதையும் நாம் காணுகிறோம். வெளியேற்றப்படுகின்ற பொறுப்பாளர் தன்னுடைய பதவி விளக்கம் இருக்கின்றது என்று அறிந்து தன்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையான செல்வங்களை சேர்த்து வைப்பதிலே முழுவதும் கவனம் செலுத்துகிறார். அவர் சொல்லுகின்ற வார்த்தை மிகவும் நமக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வேலை செய்யவும் அவனால் முடியாது, பிச்சை எடுக்கவும் முடியாது. ஆனால் அமர்ந்து கொண்டே அடுத்தவர்களை ஏமாற்றி உண்பதற்கு அவன் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். மண் வெட்டவோ என்னால் முடியாது என்றால் உழைத்து உண்ணுவதற்கு அவனுக்கு மனமில்லை. அதே நேரத்தில் சமுதாயத்தில் உயர்ந்தவனாக பதவியில் இருந்ததினால் இனி நான் பிச்சை எடுக்க போனால் என்னை என்ன சொல்லுவார்கள், எனவே என்னால் பிச்சை எடுக்கவும் முடியாது. இந்த இரண்டு காரியங்களை தவிர்த்து விட்டு மூன்றாவது ஒரு காரியத்தை அவன் இங்கே தேடுவதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார். தன் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் உரிமையாளர்களிடம் கடன் பெற்றார்களோ அதில் ஒரு பகுதியை இவனுக்கு என்று சேர்த்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். 100 மடங்கை 80ஆகவும் 80 மடங்கை 50ஆகவும் மாற்றி பெறுவதற்கு அவன் விரும்புகிறான். இவ்வாறு அவன் செய்து கொண்டிருக்கின்ற இந்த தவறான நிகழ்வுகளை கூட அந்த நேர்மையற்ற வீட்டு உரிமையாளர் சொல்லுகிறான், இவன் எப்படி உன்மதியோடு செயல்படுகிறான் பாருங்கள் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இது எதை குறிக்கிறது என்றால், இன்றைய காலகட்டங்களில் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு ஒரு வேலை பெற வேண்டும் என்றால் வேறு எதையாவது அரசாங்கத்திடமோ மற்ற இடங்களிலிருந்தோ பெற வேண்டும் என்றால் அடிப்படையிலிருந்து நாம் லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்படி எல்லா நிலைகளிலும் தவறான நிகழ்வுகளோடு செல்லுகின்ற பொழுது நம் வேலைகள் நடைபெறுகிறது என்றால் இந்த உலகம் இறையாட்சி எப்படி மலரும்? விண்ணுலகில் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உளமாற சொல்லுகின்ற பொழுது அது இந்த மண்ணுலகிலே இறையாட்சி மலர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட கடைநிலை ஊழியரிலிருந்து முதல் நிலை ஊழியர் வரை எப்பொழுதுமே கையுடல் இருந்து கொண்டிருந்தால், லஞ்சம் பெற வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் எப்படி இந்த மண்ணுலகில் இறையாட்சி மலரும்? எனவே இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், அழிவே அவர்களுடைய முடிவு. இப்பொழுது நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், ஏனென்றால் அவர்கள் அழிவே முடிவு என்றும், வயிறே அவர்கள் தெய்வம் என்றும், மானக்கேடே அவர்கள் பெருமை என்றும், அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் இந்த உலகை சிந்தனைகளோடு அவர்கள் கடந்து செல்லுகிற பொழுது இந்த மண்ணுலகிலே அவர்கள் இறையாட்சி எடுத்து வர முடியாது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதியாக தன்னுடைய உவமைகளின் வழியாக முடிவு கொடுப்பது, ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள்.
ஒளியின் மக்கள் இந்த மக்களைப் போல உண்மதியற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தின் மீது ஒளியின் மக்களுக்கு அக்கறை இல்லை. இந்த உலக செல்வங்களின் மீது ஒளியின் மக்களுக்கு அக்கறை இல்லை. இவர்களுடைய அக்கறையும் இவர்களுடைய எதிர்பார்ப்பும் விண்ணகத்தை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. எனவே நாமும் ஒளியின் மக்களைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பயணிப்போம். இந்த உலகை சார்ந்தது போல வயிறே நம்முடைய தெய்வமாகவும் மானக்கீழே நம்முடைய பெருமையாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் எப்பொழுதும் இந்த மண்ணுலகில் இறையாட்சி மலர விட மாட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் அந்த குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிதோடி வந்த ரத்தமும் தண்ணீரும் படை வீரனுக்கு எந்த அளவிற்கு பார்வை கொடுத்து இறையாட்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலரச் செய்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய உழைப்பினால், உண்மையினால், நீதியினால், நேர்மையினால் இந்த மண்ணுலகில் இறையாட்சி மலர முயற்சி செய்வோம். அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியை கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துள் இறைவாதி வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்பாடு அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள் இறைவாதி வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியை மனித உழைப்பின் பயன்பான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உன் திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கடிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து உமது திரு அவை அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்க பெறவும் மீட்பளிக்கு மூற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனித அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். படை வீரருள் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் கண்ணீரும் வெளிவந்தன. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளும் எங்களை புனித அன்புத்தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.